தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவரே நம்மை வழிநடத்துகிறார், ஏனெனில் அவர் நம்மீது பரிவுள்ளம் கொண்டுள்ளார் என எடுத்துரைக்கிறது இன்றைய ஞாயிறு வழிபாடு. ஆறுதல் தந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் உறுதிப்படவும், நல்ல ஆயன் காட்டும் வழியில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து இன்றைய நவநாளை சிறப்பு செய்கின்ற புனித அன்னை தெரசாள் அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து தொழில் வளர்ச்சிக்காகவும், வேலை வாய்ப்புகளுக்காகவும், கடன் பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்றும், நினைத்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஜேம்ஸ் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று 16வது பிறந்த நாளை கொண்டாடுகிற சேவியர் அஸ்ரினை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், அசன்சியாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும், நினைத்திருக்கிற நல்ல காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சவேரியா பிச்சை ஃபர்னாந்து இறந்த 4வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை இன்ஃபண்ட் ஃபெலினா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த செசிந்தா அவர்களது 3வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஏனைய ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை விக்டர் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்திருக்கிற நல்ல காரியங்கள் கைகூட வேண்டும் என்றும், தொழில் நலனுக்காகவும், பேர குழந்தைகளுடைய உடலுள்ள சுகத்திற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த கித்தேரிமுத்து, செல்வராஜ், அந்தோணியம்மாள், மிக்கேலா, மரியதாஸ், வின்சென்ட், சுசையம்மாள், பீட்டர் ராணி, ராஜா இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஞாயிறு திருப்பலி இறையருள் வருவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக.
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, நீர் உளம் கனிந்து அடியார்களாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருகச் செய்கின்றீர். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்கச் செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எருசலேமின் வீழ்ச்சியினால் சிதறுண்டு ஓடிய மக்கள், அடிமைகளாக நாடு கடத்தப்பட்ட மக்கள் என அனைவரின் துன்பங்களையும் அறிந்தவர் எரேமியா இறைவாக்கினர். அவ்வாறு துன்புறும் மக்கள் அனைவரையும் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் மீட்கப்படுவர், மீண்டும் ஒன்று கூட்டி சேர்க்கப்படுவர். இதை அனைத்தும் கடவுள் செய்து முடிப்பார் என நம்பிக்கையின் செய்தியை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். ஆடுகளை கூட்டி சேர்த்து அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 6 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் சிதறடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பலுகி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு விடுதலை பெறும். ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் தெய்வமே
இரண்டாம் வாசக முன்னுரை. தனது நற்செய்தி பணியினால் பிற இனத்தவர் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தவர் புனித பவுல். கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கின் வழியாக இணைந்த பிறகு எந்த பிரிவினையும் கிடையாது. காரணம், கிறிஸ்துவின் இரக்கமே அனைத்து விதமான தடைகளையும் சுவர்களையும் தகர்த்துள்ளது என எடுத்துரைக்கும் புனித பவுலின் வார்த்தையை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 13 முதல் 18 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 13 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரக்கத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்படுகிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்து அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 30 முதல் 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாக ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தார்கள்.
அவர் கரையில் இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமை. 2வது வாசகம் பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதின கடிதத்தில் 2வது அதிகாரத்தில் உள்ள இந்த வாக்குகளை நாம் இந்நாளில் மையமாய்க் கொண்டு தியானிக்க சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அமைதி அருளுபவராக இருக்கிறார். ஒன்று, ஏனெனில் 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்கின்ற சுவரை தம் உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அனைவரையும் ஒன்றுபடுத்தினார். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நமக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய சவால் என்னவென்று சொன்னால் ஒற்றுமையாக வாழ்வது. கணவன் மனைவிக்கு இடையில் போதிய ஒற்றுமை இல்லை, இடைவெளி இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில் நெருக்கமான உறவில்லை. இதோ கருத்து வேறுபாடு, தலைமுறை இடைவெளி என்று இருக்கிறது. சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே பங்காளி சண்டைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு பகைமை உணர்வு தான் இருக்கிறதே தவிர இதோ நெருக்கமான ஒரு ஒற்றுமை இல்லை. ஆசிரியர்கள் மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது வேலை செய்கிற இடத்திலே வழி நடத்துகிறவர்கள் வேலை செய்கிறவர்கள் என்று இருக்கட்டும், அருகருகே இருக்கிற அண்டை அயலார், பக்கத்து நாடுகள், யோசித்து பாருங்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு தனி மனித உறவில் தொடங்கி உலகளாவிய நாடுகள் வரை இன்று ஒற்றுமை என்பது ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது. ஒற்றுமையாக வாழ்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஒருவேளை ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் ஒரு நல்ல எளிய வழி இருக்கிறது. அருகருகே இல்லை என்றால் பிரச்சனை கிடையாது. ஒருவர் பார்வையில் ஒருவர் இல்லை, ஒருவர் கூப்பிடும் தூரத்தில் ஒருவர் இல்லை, ஒருவர் திடீரென்று தொடர்பு கொள்ளும் தூரத்தில் இன்னொருவர் இல்லை என்றால் அவர்களுக்கு இடையில் பெரும்பாலும் சண்டை சச்சரவு இல்லை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அருகருகே இருக்க வேண்டும், அதே சமயத்தில் உறவோடு வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சவால், இணைந்து வாழுகிற, பிணைத்து வாழுகிற ஒரு சவாலுக்கு ஒரு விடைதான் இன்றைய வாசகம், குறிப்பாக 2வது வாசகம். ஏன் ஒற்றுமை அல்லது அருகருகே வாழ்ந்தாலும் இந்த இணக்கம் பிணக்கம் தேவை என்றால், ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்ற பரிசு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது வானதூதர்கள் பாடியது, நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக, சமாதானம். உள்ளத்திலே ஒரு சலனமற்ற நிலை, ஒரு பரிதவிப்பற்ற நிலை, ஒரு பாசம் நிறைந்திருக்கின்ற ஒரு நிலை. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சீடர்களை அனுப்புகிற பொழுதும் சொல்லுகிறார், நீங்கள் போங்கள், போய் ஒரு ஊருக்கு ஒரு இடத்திற்கு சொல்லுங்கள், உங்களுக்கு அமைதி உண்டாகுக. அதுதான் செய்தி, முதல் செய்தி அதுதான். இன்றைய வாசகத்திலும் கூட இதோ இந்த பவுலடிகளார் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அமைதியை தருகிறவர். அது மட்டுமல்ல, இதோ அருகில் இருந்த அனைவருக்கும் அமைதியை நற்செய்தியாக கொண்டு வந்தவர் அவரே. எனவே இந்த அமைதி, ஒற்றுமையில் நிலைத்திருக்கிற இந்த அமைதி எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்றால், 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற இரு காரியம். பவுலடிகளார் காலத்தில் உலகமே அவர்களுக்கு 2 தான். ஒன்று யூதர்கள், இன்னொன்று யூதர் அல்லாதவர்கள். யூதர்கள் என்பவர்கள் யார்? நோன்பிருப்பவர்கள், சட்டத்தை கடைபிடிப்பவர்கள், எதிர்நோக்கு கொண்டவர்கள். இதெல்லாம் இந்த எபேசியருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் இந்த 2வது அதிகாரத்தில் நீங்கள் தொடக்கத்தில் இருந்து வாசித்து கொண்டு வாருங்கள். பவுல் அதை தெளிவாய் சொல்லுகிறார். யூத இனம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், புற இனம் என்பது கழித்து போடப்பட்ட இனம். அவ்வளவுதான். நான் உயர்ந்தவன், என்னை தவிர மற்றவர் எல்லோரும் தாழ்ந்தவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள். இதை எக்ஸ்க்ளூசிவிசம் என்று இன்றைக்கு ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். என்ன? இந்தியா என்கின்ற ஒரு நாடு ஒரு குறிப்பிட்டவருக்கு மட்டும், மற்றவர்கள் ஓடி போக வேண்டும்.
இந்த வீடு என்பது எனக்கு மட்டும், மற்றவர்கள் விலகிவிட வேண்டும். இந்த வாய்ப்பு வசதி என்பது என்னையும் என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும், மற்றவர்கள் விலகி போய்விட வேண்டும். இந்த அதிகாரம், இந்த பதவி என்பது எனக்கு மட்டும். இதைத்தான் எக்ஸ்க்ளூசிவிசம் என்று சொல்லுகிறார்கள். என்னை என்னுடையது என்று நான் கருதுவதை தவிர மற்ற எல்லாவற்றையும் பிற இனம் என்றோ அல்லது வெளியிலே அவுட் ஆஃப் த மார்ஜின், என் கட்டத்திற்கு வெளியில் இருப்பவர்கள் என்றோ சிந்திக்கின்ற ஒரு மனப்பான்மை. அன்பருடைய அன்பு குழந்தைகளே, இது ஒரு டேஞ்சரான ஒரு சிந்தனை. இன்றைக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறது, பல்லாயிரம் கோடிகள் செலவழிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எத்தனை வீட்டில் திருமணம் முடிப்பதற்கு போதிய பணம் இல்லாமல் இன்றும் வயது தள்ளிக்கொண்டே போனாலும் முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே இத்தனை கோடிகளை செலவழித்து ஒரு திருமணம் நடக்க முடியும், அதை நாடே கொண்டாட முடியும் என்றால் இது ஆரோக்கியமான மனப்பான்மையா? நீதி நிறைந்த மனிதர்கள் சிந்திக்கின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற செயல்பாடா? அதற்கு சொல்லப்படுகிற தத்துவம் என்ன? அது அவன் காசுப்பா, எத்தனை தலைமுறை உழைத்தாலும் இவ்வளவு பணம் சேர்க்க முடியுமா? ஒருவேளை அப்படி சேர்ப்பதற்கான ஒரு சிஸ்டம், ஒரு வழிமுறை இருந்தால் அது நீதியான நியாயமான வழிமுறையா? ஒருவர் காலையில் எழுந்து வயலுக்கு போகிறார் 4 மணிக்கு, 11 மணிக்கு வந்து காலையில் கொஞ்சம் உணவு சாப்பிடுகிறார், மீண்டும் வயலில் இறங்குகிறார், மாலை 7 மணி வரை வேலை பார்க்கிறார், வந்து உணவு உண்ணுகிறார், 2 வேளை உணவு. அவருடைய உடையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அழுக்கான வேட்டி, அழுக்கான சட்டை தான். 24 மணி நேரத்தில் ஆண்டு முழுவதும் வேலை செய்கிறார். எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்? எவ்வளவு காசு சேர்க்க முடியும்? பிரியமானவர்களே, நாம் சரியாய் சிந்திக்க வேண்டும். இப்படி போனால் என்ன நடக்கும்? பகைமை. என்ன பகைமை? ஏழைகள் ஏழைகளாகவே, பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே, படித்தவர்கள் உயர்ந்தவர்கள், பாமரர்கள் ஒன்றுமில்லாதவர்கள், கிடைத்தவர்கள் சுருட்டி கொள்ள முடியும், அவர்கள் என்ன வேணாலும் அனுபவிக்க முடியும், ஒரு நேர உணவிற்கு இத்தனை 1000 கோடி செலவழிக்க முடியும், ஒரு விருந்திற்கு விருந்து கொடுக்க முடியாமல், ஒருவேளை உணவில்லாமல் ஒருவர் திணற முடியும். பிரியமானவர்களே, இன்றைய வாசகம் அழுத்தமாய் சொல்லுகிறது. இது பகைமை என்கின்ற ஒரு உணர்வு. ஒரு சகோதர சகோதரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பேரும் நல்லா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு பாசமாக இருக்கிறாங்க, ஒரே வீடு தான், சகோதர சகோதரிகள், அண்டை அயலார் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள். ஒருவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேருகிறது. அது அறிவினால் இருக்கலாம், திறமையினால் இருக்கலாம், பட்டம் படிப்பினால் இருக்கலாம், அதிகாரம் கிடைத்ததா இருக்கலாம், அல்லது திடீரென்று தொழில் வளர்ந்து விட்டதா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் ஒருவர் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் சேருகிறது. அவர் தன்னை உயர்ந்தவர் என்றும் இன்னொருவரை தாழ்ந்தவர் என்றும் நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி விடுகிறார். பகைமை என்கின்ற சுவர், அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் பேசுகிறது. வெறுப்பு என்கின்ற சுவர், இருவருக்கு இடையிலே ஒரு திரை விழுகிறது. அது கணவன் மனைவியாய் இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாடுகளுக்கு இடையிலானாலும் சரி, இந்த பகைமை என்கின்ற சுவர் எதனால் ஏற்படுத்தப்படுகிறது? 2 வெவ்வேறு தன்மை. நான் இங்கே இருப்பேன், இது எனக்கு சொந்தம், மற்றவர்கள் வெளியே போக வேண்டும். மீண்டும் வந்து விட்டதா? இதை இன்க்ளூசிவிசம் என்று சொல்லப்படுகிற நிலைதான். இன்க்ளூசிவிசம் என்றால் ஒருமை கோட்பாடு, எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம், சகோதர சகோதரிகள். பழைய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்து உடைத்தெறிந்த இடம் இதுதான். அதைத்தான் 2ஆம் வாசகம் எபேசியர் புத்தகம் அழுத்தமாய் இன்றைக்கு சொல்லுகிறது. யூதன் என்பவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், யூதன் என்பவன் வாழ பிறந்தவன், யூதன் என்பவனுக்கு தான் இந்த பூமியே சொந்தம். மற்றவர்கள் கனநேயர்கள், இதுமேயர்கள், மிதியானியர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த பெலிஸ்தியர்கள், புற இனத்தவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள், கொல்லப்பட வேண்டியவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி வந்தார் என்றால், தவறு. கடவுளின் பிள்ளைகள் எல்லோரும், கடவுள் எல்லோரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாய் வாழ பிறந்தவர்கள். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி செய்தார்? தன்னுடைய உடலில் சிலுவையை சுமந்து, துன்பத்தை சுமந்து. பிரியமானவர்களே, மீண்டும் விவிலியம் கற்றுத்தருகிற வழி, வாழ்வுக்கான வழி இறுக்கமான வழி, இடுக்கலான வழி. அகண்ட வழியோ அழிவுக்கு சொல்லும். அகண்ட வழியில் போனவர்கள் வாழ்ந்ததாய் சரித்திரமில்லை. ஆனால் இந்த இடுக்கமான வழி என்று துயரத்தையும் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளுகிற பொழுது ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாய் நேசிக்கிறோம்.
பிறருக்கு துன்பம் என்கிற பொழுது ஓடி போய் நின்று பாருங்கள். உங்களுக்கு துன்பம் என்கின்ற பொழுது ஓடி வந்தவர்களை உங்களால் மறக்க முடியுமா? சந்தோஷத்தில் சிரித்தவர்களை எல்லாம் கூட மறந்து விடலாம். ஆனால் வலியிலும் வேதனையிலும் இருந்த பொழுது கண்ணீர் துடைத்த கரங்களை ஒரு நாளும் யாராலும் மறக்க முடியாது. சாகும் வரை நினைவில் நிற்கும். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். நீ பார், யாருக்கு ஆறுதல் தேவையோ, எவன் சிறையில் இருக்கிறானோ, எவன் நோயில் படுத்திருக்கிறானோ அவனை போய் பார், அவனுக்கு ஆறுதல் சொல், அவனுக்கு தைரியம் ஊட்டு. எவன் உடை இல்லாமல் இருக்கிறானோ ஒருவேளை உடை கொடு, எவன் உணவில்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு உணவு கொடு. ஏனெனில் கடைசி கேள்வி அதுதான். நான் உடை இல்லாமல் இருந்தேன், உடுத்தீர்கள். நான் உணவில்லாமல் இருந்தேன், உண்ண கொடுத்தீர்கள். ஏன் இது மறக்காது? அந்த ஆள் சாகிறது வரைக்கும் சொல்லுவான், நான் வாழ்க்கையில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையா, இன்னார் வீட்டில் ஒரு கல்யாணம், இன்னார் வீட்டில் ஒரு விசேஷம், கூப்பிட்டு ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பாடு கொடுத்தாங்க பாரு, அதுதான் நான் வாழ்க்கையிலே சாப்பிட்ட ஒரு நல்ல சாப்பாடு என்று சொல்லுகிறவர்கள் இல்லையா இந்த உலகத்தில்? அவர்கள் உங்களோடு உங்களை அல்லது நீங்கள் அப்படி யாரிடமாவது உதவி அல்லது ஒரு நெருங்கின அன்பு அரவணைப்பு பெற்றிருந்தால் சாகும் வரை உங்கள் உள்ளத்தில் பதித்து வைப்பதில்லையா? ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். இதுதான் அமைதியை கொண்டு வரும். அன்னை தெரசாள் இதோ பிச்சை எடுத்து கொண்டு வந்து இல்லாத நோயாளிகளுக்கு உலகத்தின் எல்லா மனப்பான்மையும் அது தட்டி கொண்டே இருக்கிறது, எல்லாருடைய மனச்சான்றையும் அது எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. நான் செய்தேனா? என் கடமை என்ன? என்னால் இயன்றதை பிறரோடு ஆறுதலாய், அன்பாய், நேரமாய், பொருளாய், வார்த்தையாய், அக்கறையாய் பகிர்ந்து கொண்டேனா? பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் கஷ்டப்படுகிற நம்முடைய சகோதர சகோதரிகளோ கணவன் மனைவியோ இருக்கட்டும், அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா வந்து சொல்லுது, ஃபாதர் எனக்கு சாக மனம் இல்லை, 3 குழந்தைகள், என் கணவனோ வருவார் போவார், ஒரு நாளெல்லாம் நான் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகள் குறித்து கவலையோடு கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிறேன். ஒரு குழந்தை, அதிலே மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை, அதற்கு ஏதாவது மருத்துவம் பார்க்க வேண்டும், எப்படியாவது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். என் 2 குழந்தைகளும் என்னோடு உட்கார்ந்து எனக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என் கணவன் வருகிறார், உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, இந்த வீட்டுக்கு இதுதான் வர்றதில்லை என்று எடுத்தறிந்து பேசிவிட்டு வெளியே போனவர் தான். குடிக்க ஆரம்பித்தார். காலை பொழுது வரை காலையில் தான் வீட்டுக்கு வந்தார். ஒரு ஆறுதல், ஒரு அன்பான வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான தட்டி கொடுத்தல் இல்லையா ஃபாதர்? பிரியமானவர்களே, எத்தனை குடும்பங்களில் தன்னுடைய நெருங்கிய உறவிடமிருந்து ஒரு அன்பான வார்த்தை, அக்கறையான வார்த்தை வந்துவிடாதா என்று ஏங்குகிற உள்ளங்கள் குடும்பங்களுக்குள்ளும் இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார் இன்றைய வாசகத்தில். பகைமை என்பது ஏதோ பெரிய அளவில் என்பதல்ல, சாதாரணமான எத்தனை உள்ளங்கள் நமது மத்தியிலே கூட வெளியிலே சொல்ல முடியாமல், யாரிடமும் பேச முடியாமல், உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு புழுங்கிக் கொண்டு திணறிக்கொண்டு அழுது கொண்டு தனிமையிலே உட்கார்ந்து கசப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்கள் இருக்கிறதா இல்லையா? நமக்கும் தெரியும், ஆனால் போய் கேட்க மாட்டோம். ஏன்? நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம போய் பேசினோம்னா நம்மகிட்ட 5 ரூபா தான்னு கேட்டுட்டாங்கன்னா எதனால இந்த பிரச்சனை? நம்ம வாட்டுக்கு ஒதுங்கி நம்ம வாட்டுக்கு நம்ம வழியை பார்த்துட்டு ஓரமாக போயிடுவோம். நாமும் கூட பல சமயங்களில் பிறரிடம் அதை சொல்ல தயங்குவதற்கு காரணம், ஒருவேளை இன்னும் கேவலப்படுத்தி விட்டால், இன்னும் நம்மை அசிங்கப்படுத்தி விட்டால், 2ஐயும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனநிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2வது வாசகத்தில் அதைத்தான் சொல்லுகிறார். 2 என்கின்ற தன்மை, அதைத்தான் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் சொல்லுது. நல்லா கவனிக்கணும். முதல் வாசகத்தில் ஆயன் ஆடு அப்படிங்கிறது அவ்வளவுதான். ஆயர்கள் என்பவர்கள் படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள், அறிவு படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், வாய்ப்புகளை எடுத்து கொண்டவர்கள் ஆயன். ஆயன் ஆடுனா என்னமோ இந்த மாதிரின்னு இல்லை. அதே போல ஆடுகள் என்பவர்கள் யார்? குழந்தைகள், அனாதைகள், பெண்கள், கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், முதியவர்கள், பிறவியிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள். இவங்களாலலாம் எல்லாரையும் மாறி இந்த உலகத்தில் ஓடி ஆடி எல்லா வசதி வாய்ப்பையும் பயன்படுத்த முடியுமா? அவர்கள் ஆடுகள். இவர்களுக்காகவும் உழைக்க வேண்டிய, இவர்களுக்காகவும் சிந்திக்க வேண்டிய கடமை ஆயன் என்று சொல்லப்படுகிற, வழிகாட்டப்படுகிற அறிவும் திறமையும் படைத்தவர்களுக்கு உண்டு. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்கிறார்கள், சமூக கடமை. பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, அதை இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். இவர்கள் படகேறி போய்விட்டார்கள், மற்றவர்கள் கால்நடையாய் ஓடி வந்தார்கள்.
ஏன் கால்நடைங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? ஆடு கால்நடை. படகேறி போய்விட்டார்கள், அங்கே போய் இறங்கியாச்சு. ஆனால் மக்கள் பரிதவித்து நின்றார்கள். எப்பா, சீடர்கள் ஏற்கனவே போதித்து விட்டு தான் வந்திருக்காங்க, டயர்டாக இருக்காங்க. ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கடந்திருக்கான். உன் வேலையை பார்த்துட்டு போன ஆண்டவர் விரட்டலை. மீண்டும் உடனே தானே களமிறங்கி அவர்களுக்கு போதித்தார். இதை தொடர்ந்து உள்ள பகுதியை வாசிங்கள். 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தார். ஏதோ வாய் வார்த்தை ஜாலம் அல்ல, அவர்களுக்காக தன்னையே தியாகம் செய்கின்ற. எனவே அன்பு குழந்தைகளே, அமைதி வேண்டும், ஒற்றுமை வேண்டும். இதுதான் வாழ்வின் இலக்கு. நிறைவென்றால் அது துன்பம் இல்லாமல், தன் உடலில் துயரங்களை சுமக்காமல், தியாகம் செய்யாமல், தன்னை இழப்பதற்கு தயாராக இல்லாமல் நடக்காது. சுயநலம் என்று, எனக்கே என்னை, எக்ஸ்க்ளூசிவ் என்று எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நான் என்னை இண்டிவிஜுவலிஸ்டிக் வே ஆஃப் லைஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் போய்விட்டேன் என்று சொன்னால், அந்த மனிதர்கள் தானும் துன்பப்பட்டு தானும் அழுது புலம்பி கடைசியில் இருப்பவர்களையும் காயப்படுத்தியவர்களாய்த்தான் வாழ முடியும். எனவே நமது குடும்பங்களை என்ன சிந்தனையில் அமைக்க வேண்டும்? இன்க்ளூசிவ். நான் என்பது ஒருமை அல்ல, அது ஒரு பன்மை. சிங்குலர் அல்ல, புளூரல். ஏன் ஐ அப்படின்னா சிங்குலர்னு நினைக்கக்கூடாது. நான் என்று சொல்லப்படுவது நான் மட்டுமல்ல, என்னோடு வாழுகிற, என்னோடு இருக்கிற, என்னுடைய வாழ்க்கை துணை, என் பிள்ளைகள், என் சகோதர சகோதரிகள், என்னுடைய அண்டை அயலார், என்னை நம்பி இருக்கிற ஊனமுற்றவர்கள், என்னை நம்பி இருக்கிற முதியவர்கள், என்னை நம்பி இருக்கிற சிறுவர்கள், என்னை நம்பி இருக்கின்ற இந்த நாடு, என்னை நம்பி இருக்கின்ற இன்னும் ஏனை 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 என்று அந்த வட்டம் பிரிந்து கொண்டே போக வேண்டும். எனவே நான் என்பது கிராமர் அடிப்படையில் ஒருமை என்று பார்க்கக்கூடாது, பன்மை என்று இப்படி பார்த்து விட்டோம் என்று சொன்னால் அங்கே அமைதி நிச்சயம் நிற்கும், ஆசீர்வாதம் நிச்சயம் நிற்கும். அந்த குடும்பத்திலே ஒரு நாளும் பகைமை இராது, பொறாமை இராது, வெறுப்பு இராது, கசப்புணர்வு இராது. அங்கே ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் மட்டும் நிற்கும். அத்தகைய ஒரு குடும்பத்தை, அத்தகைய ஒரு பங்கு சமூகத்தை, அத்தகைய ஒரு அன்பிய சமூகத்தை, அத்தகைய ஒரு நாட்டை, அத்தகைய ஒரு உலகத்தை உருவாக்க இத்திருப்பலி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் இரத்தம் நமக்கு அதை ஏற்படுத்தி தருவதாக. ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். Thank you.
நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் சொல்லி ஜெபிப்போம். பரிவுள்ளம் கொண்ட இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர் என அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் திரு அவை பணியாளர்கள் இயேசுவை போல மக்கள் மீது பரிவுள்ளம் கொண்டவர்களாக இருக்கவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு இறைவனின் இரக்கத்தையும் அருளையும் எடுத்துரைக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரிவுள்ளம் கொண்ட இறைவா, மக்கள் பணி செய்ய அழைக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் மற்றும் உலக தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அனைத்து தலைவர்களையும் ஆசீர்வதித்தருளும். தலைவர்கள் அனைவரும் எளிய மக்கள் மீது பரிவுள்ளம் கொண்டவர்களாக, மக்களுக்காக பணி செய்பவர்களாக இருக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரிவுள்ளம் கொண்ட இறைவா, எம் இந்திய மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்ற சுவரை கிறிஸ்துவை தகர்த்தார் என்ற புனித பவுலின் வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்கள் சமூகத்தில் மக்களை பிரித்து நிற்கும் சாதி, சமயம், இனம், மொழி என்ற பிரிவினவாத சுவர்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பரிவுள்ளம் கொண்ட இறைவா, பல்வேறு விதங்களில் துன்புறும் மக்களுக்காக மன்றாடுகின்றோம். யாவே சித்கேனோ, ஆண்டவரே நமது நீதி என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எளிய துன்புறும் மனிதர்கள் அனைவருக்கும் தேவையான ஆறுதலும் உரிமைகளும் கிடைக்கப்பெறவும் நீரை மக்களுக்கான நீதியினை வழங்குபவராக இருக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பரிவுள்ளம் கொண்ட இறைவா, எம் பங்கு இறை சமூகத்திற்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாங்கள் அனைவரும் எங்களின் வாழ்வில் உம்மையே ஆயனாக கொண்டிருக்கவும், எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பங்கையும் நீரே வழிநடத்தி செல்லவும் உமது கோலும் நெடுங்களையும் தரும் ஆறுதலை எங்கள் வாழ்வில் நாங்கள் உணரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, பழைய ஏற்பாட்டின் பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரு பலியில் முழுமை பெற அருள் செய்தீரே. எங்கள் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இக்காணிக்கைகள் அனைவரின் மீட்பிற்காக பயன்படுவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டிருக்கிறீர். அவரோ எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அதே அன்பை எங்கள் மீதும் செலுத்துகிறீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் எங்களுக்கு மீட்டு தந்தீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவியிருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் உமது தெய்வீக திரு அருளால் நிரப்பப்படுவதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவரின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வாரம் முழுவதும் என் கடமைகளை செய்வதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு உமது திருமுன்னிலையில் வந்திருக்கிற இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த சவேரியா பிச்சை, செசிந்தா, கித்தேரிமுத்து, செல்வராஜ், சூசையம்மாள், வின்சென்ட், பீட்டர், ராணி, ராஜா இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது துறவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 22ஆம் தேதி திங்கள் மாலை 7 மணிக்கு புனித அந்தோனியார் அன்பிய திருப்பலி. 23ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30 நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. திருப்பலி முடிந்ததும் ஒவ்வொருயிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர் தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 24ஆம் தேதி புதன் மாலை 7 மணிக்கு புன்னைவனம் சந்தியாகப்பர் 9ஆம் நவநாள் திருப்பலி. 25ஆம் தேதி வியாழன் புனித சந்தியாகப்பர் திருத்தூதர் விழா. அன்று காலை 8 மணிக்கு புன்னைவனம் திருவிழா திருப்பலி. 26ஆம் தேதி வெள்ளி மாலை 6:30 புனித கலிலேயா முதல் ஆண்டு திருவிழா கொடியேற்றம் திருப்பலி. 27ஆம் தேதி சனி காலை 10 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி. மாலை 7 மணிக்கு நவநாள் திருப்பலி. 28ஆம் தேதி ஞாயிறு பொதுக்காலத்தின் 17ஆம் ஞாயிறு அன்று காலை 9 மணிக்கு சுரண்டையில் புனித கலிலேயா முதல் ஆண்டு திருவிழா திருப்பலி. இந்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் அன்னை தெரேசா அன்பியம். அன்னை தெரேசா அன்பியத்திற்கும் இன்று 16வது பிறந்தநாள் கொண்டாடும் சேவியர் அஸ்ரினுக்கும் நாம் வாழ்த்துக்கள் சொல்லி கரவொலி மூலம் சொல்லிக்கொள்வோம். அன்னை தெரேசா அன்பிய கூட்டமானது ஜான்சன் பிரசன்னா இவர்கள் இல்லத்தில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும். உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ளவும். அறிவிப்பு. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்பானது நடைபெறும். மேலும் சனிக்கிழமைகளில் மாலை 4 மணி அளவில் பாலர் சபை மற்றும் நற்கருணை வீரர் சபை வகுப்புகள் நடைபெறும். எனவே பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித கலிலேயா அன்னை சபையினர் சிறப்பு செய்வார்கள். புனிதர்களின் தோழமையுடன் அருள் வாழ்வில் வளர்வோம். முப்பெரும் புனிதர்களின் தனிப்பெரும் திருவுடலின் ஒரு பகுதி மாட்சியுடன் அமையப்பெற்ற அற்புத சுரங்கம் புனித அந்தோனியார் திருத்தலத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய திருப்பண்டம் அமைந்துள்ள புனித கலிலேயாவின் திருவிழா அழைப்புதல். அன்புடையீர் வணக்கம். நம் சுரண்டை பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியார் திருத்தலத்தில் திருப்பண்டம் அமைந்துள்ள புனித கலிலேயாவின் திருவிழா 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு திருவிழா திருப்பலியோடு நிறைவு பெறுகின்றது. இத்திருவிழா நிகழ்வுகளில் இறைமக்கள் அனைவரும் பக்தியோடும் கலந்து கொண்டு புனித கலிலேயா வழியாக இறையறலை பெற அன்புடன் அழைக்கின்றோம். அன்புடன் பங்கு பணியாளர் அருள் திரு புதுமை ஜோசப் ராஜன் மனநல ஆசோகர் ஜோசப் எப்பசம் அருட்சௌதரிகள் பக்த சபைகள் இறைமக்கள் சுரண்டை. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி ஜெபமாலை. மாலை 6 மணிக்கு கொடியேற்றம் புதுமை வளாகத்தில் அருள் தந்தை ஜோசப் ராஜன் அவர்களால். மாலை 6:15 மணிக்கு புனித கலிலேயா பார்ப்பேரியின் திருவுருவ திருக்குண்டு திறப்பு அர்ச்சிப்பு அருள் தந்தை ஜெகன்ராஜா சேர்ந்தம்பரம். மாலை 6:30 மணி கொடியேற்ற திருப்பலி. தலைமை அருள் திரு அலாசிஸ் தொடராஜ் பங்கு பணியாளர் அகரக்கட்டு. மாலை 7:30 மணி புனித கலிலேயா பார்ப்பேரியின் மன்றாட்டு ஜபம். 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி ஜபமாலை தமிழ் மலையாளம். காலை 10 மணி திருப்பலி மலையாளத்தில். காலை 11:15 புனித கலிலேயா மன்றாட்டு தமிழ் மலையாளம். மாலை 6 மணிக்கு ஜபமாலை. மாலை 6:30 மணிக்கு நவநாள் திருப்பலி சிறப்பு மறையுரை அருள் தந்தை புதுமை ஜோசப் ராஜன். மாலை 7:30 மணி புனித கலிலேயா மன்றாட்டு. 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி ஜபமாலை. காலை 9 மணி திருவிழா திருப்பலி. காலை 10:30 மணி புனித கலிலேயாவின் திருவுருவ தேர்ப்பவனி புனித கலிலேயாவின் மன்றாட்டு மாலை. இத்திருவிழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் நமது பங்கு தந்தையிடமோ அல்லது புனித கலிலேயா சபை பொறுப்பாளர்களிடமோ கொடுத்து உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதிய திருப்பலி நிறைவுற்றதும் அனைவருக்கும் அசன உணவு வழங்கப்படுகிறது. இதற்காக 2 மீன் 5 அப்பம் 12 கூடை என்ற அமைப்பிலிருந்தும் தங்கள் இல்லங்களில் நடக்கும் திருமணம் மற்றும் பிறந்தநாள் இவைகளுக்காக நன்றியாக மொத்த செலவையும் ஒரு சில குடும்பங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று புனித அந்தோனியார் ஜெபக்குழு மற்றும் உள்ளூரில் இருக்கிற பல குடும்பங்கள், வெளியூரில் இருக்கிற ஒரு சில குடும்பங்கள் இணைந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த அசன உணவை. இதற்காக பொருள் செலவு, பணம் இப்படி கொடுத்தவர்கள் அநேகம் பொருளாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த மாதம் கொடுத்தவர்கள் சுரண்டை ஏஎல் சன்ஸ் குடும்பத்தினர் 2000 ரூபாய், திருமலாபுரம் அந்தோணிசாமி குடும்பத்தினர் 1700 ரூபாய் அரிசி பை ஒன்றுக்காக, ஸ்டெல்லா மேரி டீச்சர் 1000 ரூபாய், எம்ஏ தாசன் ஆக்னஸ் 500 ரூபாய், ஜஸ்டின் லாலிட் 500 ரூபாய், மரியதாஸ் ராணி 200 ரூபாய், ஜேம்ஸ் ஜெயராணி 200 ரூபாய், ஜஸ்டின் டென்சி 200 ரூபாய், அந்தோனி பிரபாகர் திருவருட்செல்வி 200 ரூபாய், ஆரோக்கியராஜ் ரோஸ்லின் 300 ரூபாய், ஆரோக்கியசாமி புனிதா கீழச்சுரண்டை 200 ரூபாய், சேவியர் செபஸ்தியம்மாள் 200 ரூபாய், ஜெகன் சகாயம் 500 ரூபாய், அருள்ராஜ் அல்போன்சா 200 ரூபாய், குரும்பலாப்பேரி ரத்னசாமி ஜெயா குடும்பத்தினர் காய்கறி முழுவதுமாக கொடுத்துள்ளார்கள். விசுவாசம் செய்சீலி 200 ரூபாய், ஜெகன் அக்ஷலியா 200 ரூபாய், சார்லஸ் அமலா 200 ரூபாய், அந்தோனி ராயப்பன் சகாயம் 500 ரூபாய், சகாயம் செலீன் 1000 ரூபாய், ஜெபஸ்தியான் உதயா 2500 ரூபாய், சீமோன் பெமிலா 500 ரூபாய், எஸ் ஜேம்ஸ் ராஜம் 300 ரூபாய், அல்போன்ஸ் கிறிஸ்டி 300 ரூபாய், விஒய்ஏ ஐ ஜேம்ஸ் ஆக்னஸ் 500 ரூபாய், எஸ் ஜோமிக் ஸ்டெபி 500 ரூபாய், பெரியசாமி சேசம்மாள் 500 ரூபாய், பெனிட்டோ சோனியா 300 ரூபாய், அல்போன்ஸ் விஜிலா 200 ரூபாய், கே விக்டர் ராணி 500 ரூபாய், ஜென்கின்சன் அனிஸ்டா ராணி ஸ்டோர் 500 ரூபாய், ஜேம்ஸ் செல்வி 300 ரூபாய், ஐ ஜேம்ஸ் சுதா கவுன்சிலர் 300 ரூபாய், ஜேம்ஸ் புஷ்பராஜ் 300 ரூபாய், லூர்துசாமி விஜி 300 ரூபாய். மொத்த வரவு 16,700 ரூபாய். மொத்த செலவு 19,890 ரூபாய். அதிகபட்ச 3,390 ரூபாய். காணிக்கை கொடுத்த குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை இந்த தூய அந்தோணியாருடைய திருத்தலத்தை ஆண்டவராகிய கடவுள் கடந்த நாட்களிலே எவ்வளவு வல்லமையோடு வழிநடத்தி உயர்த்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். புனிதர்களின் திரு உடலில் இருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு பகுதி என்பது அது நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குகின்ற ஒரு ஆற்றல் படைத்தது. தூய் அந்தோணியாரின் திருவுடல் அற்புத குழந்தை இயேசுவை தாங்க பேறு பெற்ற ஒரு திருவுடல். ஆகவே அதன் மகிமை நிறைய புதுமைகள் செவ்வாய்க்கிழமை நடந்து கொண்டிருக்கிறது. அன்னை தெரசாள் அனைவருக்கும் உணவிட்ட அன்னை, நோய் போக்கிய அன்னை, அவரின் ஒரு முழுமையான தலைமுடி நமக்கு இங்கே இருக்கிறது. எனவே மதிய உணவுகள் இதோ அந்த அன்னையினுடைய இரக்கம் போலவே நடைபெறுகிறது. தூய கிளேலியா அன்னை, அவரது பெருவிரலிலிருந்து எடுக்கப்பட்ட முழுமையான ஒரு எலும்பு, இந்தியாவிலேயே மிகப்பெரிய தூய கிளேலியா அன்னையினுடைய திருப்பண்டம் கொண்ட ஆலயம் என்கின்ற ஒரு பெருமையை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. எனவே கடந்த நாட்கள் நம்முடைய ஆலயத்திலே நடந்த புதுமைகள், இந்த அன்னையை ஜெபித்த பொழுது ஏற்பட்ட புதுமைகள் என்று 8 புதுமைகளை நம்முடைய இந்த திருவிழா அழைப்புதல் ஒரு 1000 நோட்டீஸ் அடிக்கப்பட்டுள்ளது. அதிலே இந்த கிளேலியா அன்னையினுடைய நவநாளும் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, 8 புதுமைகள் ஒரு விஷயமாக தற்போதைக்கு அவசரமாக கலெக்ட் செய்ததனுடைய அடிப்படையிலே அந்த திருவிழா நோட்டீஸில் அடித்திருக்கிறோம். ஆகவே திருவிழா 3 நாட்கள் இந்தியாவில், கேரளாவிலெல்லாம் அன்னைக்கு கொடியேற்றி திருவிழா நடத்தியிருக்கிறார்கள். தமிழகத்தில் முதல் முறையாக கிளேலியா அன்னைக்கென்று தனியாக கொடியேற்றி 3 நாள் திருவிழா நடத்துகிற முதல் திருவிழா என்கின்ற பெருமையை இத்திருவிழா பெறுகிறது. எனவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருவிழா.
இதை தயவு செய்து வெள்ளிக்கிழமை நாம் அனைவரும் இணைந்து இந்த நாட்களை கொண்டாட வேண்டும். பல்வேறு விதங்களில் பல்வேறு இடங்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கிளேலியா அன்னையின் மீது ஒரு பக்தியை, ஒரு பற்றுதலை பெற்றுக்கொள்வதற்கும் அதனால் நமது வாழ்வு மனம் வீசுவதற்கு, நீங்கள் அந்த புதுமையிலும் பார்த்திருக்க முடியும், இந்த அன்னையினுடைய இந்த அந்த வழிபாடுகள் நடக்கின்ற இடங்களில் கூட நறுமணம் வீசுகின்ற. எனவே வாழ்வு, நம்முடைய வாழ்வு ஒரு கசந்த வாழ்வாக, நாற்றமடிக்கின்ற வாழ்வாக அல்ல, மனம் கமழ்கின்ற ஒரு நல்ல மனமாய் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய வாழ்வும் அமைய இந்த அன்னை உதவி செய்கிறார் என்பது உண்மை. என்னை தயவுசெய்து வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களும் முழுமையாக எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். பழைய பாவ நிலைகளை களைந்துவிட்டு இடைப்பட்ட சுவர்களை எல்லாம் உடைத்து கடந்து புதிய வாழ்வின் நிலையில் நாங்கள் நிலைத்திருப்போமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.